அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து திரு ஸ்ரீதர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியிலேருந்து பல முன்னணி நிர்வாகிகள் தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியேறிட்டே வராங்க. உங்கள் வழக்கறிஞர் பாசறையில் இருந்த சங்கர் அவருக்கு கூட தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. என்னதான் நடக்குது நாம் தமிழ் கட்சியில் அப்படின்றது பல பேரோட கேள்வியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? எல்லாருக்கும் அரச மரத்தை சுத்திட்டு உடனே அடி வைத்து தொட்டு பார்க்குறாங்க. ஒரு புள்ள பிறக்கணும்னா வெறுமனே அரச மரத்தை சுற்றி வந்துட்டு அப்புறம் அடி வைத்து தொட்டு பார்த்துட்டா புள்ள பிறக்காது. அதுக்கு ஒரு 10 மாதம் ஆகணும். அதுக்கான கொஞ்சம் கால நேரம் இருக்குது. புள்ள பிறக்கிறதுக்கு வேறு என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு புள்ள பிறக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெறுமனே கட்சியில் பயணித்தாலே இல்லை இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டாலே தனக்கு தேவையானது கிடைக்கணும், அல்லது நம்ம அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சணும்னு நினைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுன்றதோ இல்லை ஒரு ஒரு படிநிலை முன்னேற்றம்ன்றதோ இல்லை வேறு விதங்களில் நம்ம அரசியல் ரீதியாக முன்னேறன்றதோ வெறுமனே ஒரு கட்சியோட செயல்பாட்டில் மட்டும் இல்லைன்னு நான் பார்க்குறேன். அதுக்கு காலம், நேரம், மக்களோட மனநிலை, மக்களுக்கு இருக்கிற நெருக்கடி, அன்றைக்கு இருக்கிற சூழல் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுது. ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த பொறுமையெல்லாம் இல்லாமல் தனக்குரிய இது கிடைக்கல அப்படின்னு நினச்சி போகிறவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு சில வருத்தங்கள் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேனோ அது செயல்பாட்டுக்கு வரல, கட்சி செயல்பாட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கலை, நான் நினச்ச மாதிரி கட்சி இயங்கலை, நான் நினச்ச என்னோட கிரிவன்ஸ் அட்டன் பண்ணல, என்னோட குறைகளை கேட்கலை அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் ஒரு அமைப்புன்னும் போது சில முறைகளுக்கு உட்பட்டு தான் இயங்கும். சில காலம் காத்திருக்க வேண்டியது தான் இருக்கும். சில பேர் இருக்கலாம், அவங்க சொல்வது போல, அவங்க நினைக்கிறது போல கூட சில பேருக்கு அவர்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கலாம், அல்லது அவங்க சொல்லுகிற குரல்கள் கூட சில சமயம் கேட்கப்படாமல் கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு கேட்டும் கூட அதுக்கு முறையான பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காகலாம் நம்ம ஒரு 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 அமைப்பை, ஒரு கட்சியை விட்டு வெளியேறதுன்றது முறையானதான் நான் பார்க்கல. அதுக்கு ஒரு 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று பொறுமையின்மையாக பார்க்குறேன், இல்லை அரசியல் முதிர்ச்சியின்மையாக பார்க்குறேன். அப்படிதான் நான் இவங்க போகிறத பார்க்குறேன். இது இல்லாமல் சில புறக்காரணிகள் கூட இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, கட்சியில் செயல்படுறவங்கள டீஸ் பண்ணுறாங்க. சில யூடியூபர்ஸே சொல்கிறதான் ஃபார் தட் மேட்டர். புரியுது. அது கட்சிக்காக இயங்குறவங்கன்னு சொல்லிக்கிற சில யூடியூபர்ஸு, இல்லை பொது வெளியில் இயங்குறவங்க, அல்லது சமூக வலைதளங்களில் இயங்குறவங்க ஒரு மாற்று கருத்து வச்சாலே ரொம்ப கேவலமாக பேசுகிறதும், மலினமாக பேசுகிறதும், ஒருத்தர் நோகடிக்கிற மாதிரி பேசுகிறதும் நடந்துடுது. அப்படி நடப்பது ஒரு ஆரோக்கியமான போக்கு இல்லை. எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு கருத்தை சொல்ல, ஒரு குறை இருந்தால் அதை வெளிப்படுத்த உரிமை இருக்கிறது. அந்த குறை உண்மையாக இருக்கணும்னோ, அந்த கருத்து உண்மையாக இருக்கணுன்ற தேவையெல்லாம் இல்லை. நானே ஒரு கருத்து சொல்கிறேன், ஒரு குறையை சொல்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு குறையை நான் சொல்லிட்ட பிறகு கூட கொஞ்சம் காலம் கழித்து நம்ம சொன்ன குறையே தப்புன்னு கூட நமக்கு தெரிய வரலாம். ஐயோ, நம்ம தவறாக சொல்லிட்டோமே, தவறாக பேசிட்டோமேன்னு கொடுத்த வார்த்தையை, பேசின பேச்சை கூட திரும்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட சில சமயம் ஏற்படலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் அவர் விரட்டி ஒரு நபரை அடிக்கிறது, அவரை பற்றி பேசுறதுன்றது மாண்பற்ற செயல் நான் பார்க்குறேன். அது எதிர்கட்சிக்காரங்களுக்கும் நான் சேர்த்தே சொல்கிறேன். மற்ற மாற்று அமைப்பிலேருந்து வரவங்க, மாற்று கட்சியில் இருக்கிறவங்க, மாற்று கருத்து வைக்கிறவங்க எல்லாரையும் அப்படி நம்ம வெறிகொண்ட விரட்ட வேண்டிய தேவை இல்லை. அது சில சமயம் நிகழ்ந்துடுது. அது ஊடக தேவைக்காக, பார்வை தேவைக்காக, பார்வையாளர்கள் அதிகரிக்கிற தேவைக்காக, செய்தி விற்பதற்காக அது சில பேர் செய்துடுறாங்க. அது அவர்களுக்கு கட்சியோட வளர்ச்சி இல்லை லாப நட்டங்களை பற்றி பெரிய கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் செயல்படுற நமக்கு, அதில் பொறுப்பேற்றிருக்கிற நமக்கு அதுக்கான நிதானம் இருக்கணும்னு நான் பார்க்குறேன். அந்த நிதானம் தவறும் பொழுது தான் இப்படி வெளியேற வேண்டிய தேவை வருது. எது எப்படி இருந்தாலும் காயப்படுத்தவர்களை நம்ம சரி நியாயம் சொல்ல முடியாது. காயப்பட்டவர்களுக்காக நம்ம வருத்தம் தான் படணுமே தவிர, காயப்படுத்தியவர்களை நம்ம சரின்னும், இல்லை காயப்பட்டவர்களை அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஒரு மாறுறாங்கன்றதுக்காக அவங்க மேலே குப்பையை அவதூற அள்ளி வீசுவது சரின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் படலை. அது ஒரு அமைப்பில், ஒரு கட்சியில், ஏன் ஒரு அலுவலகத்திலே கூட ஒரு ஒரு பெரிய மனசங்கடத்தையும் வேலை செய்வதற்கு சூழல் இல்லாமையும் அது உண்டு பண்ணும். அதை யாருமே செய்யக்கூடாது. நான் தமிழர் பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், தம்பிகளுக்கும் சொல்கிறேன், அண்ணன்களுக்கும் சொல்கிறேன். நம்ம கட்சிக்காரங்களும் யாரும் வந்தாலும் ஒரு மாற்று கருத்து வச்சிருக்காங்கிற காரணத்துக்காகவே அவங்களோட நம்ம அவங்கள மேலே குப்பையை அள்ளி வீசுறதோ இல்லை வேறு குறை சொல்கிறது தேவையற்றது. அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு மாறினவங்களா கூட இருக்கட்டும். நம்ம அப்படி பேசுறதுனால மட்டும் நான் தலைகீழ போயிட போதா, இல்லை அவர்கள் மாறிவிட போகிறாங்களா, இல்லை அதனால நம்ம கட்சியோட பலம் விழுந்துட போதா ஒரு தனிநபர்களால், இல்லை இப்படி பேசுறதுனால கட்சியோட பலம் கூட்டிட போதா, எல்லாமே அதற்குள்ள அடக்கும்.
அப்போ நான் ஒரு தனிநபராக நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த அமைப்பிலும் கட்சியாக இருக்கட்டும், இப்ப அலுவலகத்திலே கூட இருக்கட்டும், என்னோட அலுவலகத்தில் ஒரு பிழை நடக்குதுன்னா, அந்த பிழையை கூப்பிட்டு நயமா தான் நம்ம அதை சொல்லணுமே தவிர 10 பேர் முன்னாடில 100 பேர் முன்னாடி வச்சுக்கும்போது காயப்படுறாங்க. காயப்படுபவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு தன்னோட ஈகோன்னு கூட வச்சுக்கங்களேன், தன்முனைப்பால கூட ஒரு பதில வெளியிடுறாங்க. ஒரு 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 ரியாக்ஷன், ஒரு கவுண்டர் அவங்க வெளியிடுறாங்க. அதுக்கான பிரதிபலனா, பிரதிவிளைவா ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அப்ப அந்த பேச்சு இன்னும் அதிகமாகி, அது ஒரு ஆபாசமா, ஒரு சண்டையா போய் முடியுது. அத நான் ஒரு தனிநபரா விரும்பல. யாராவது ஒரு பக்கத்துலேருந்து ஒரு நிதானத்த கடைபிடிக்கணும். யார் இந்த பாதிப்புக்கு உள்ளாகுறாங்களோ, அவர்களாவது கொஞ்சம் நிதானத்த கடைபிடிக்கணும், பொறுமைய கடைபிடிக்கணும். இல்ல வாரி சேத்தள்ளி வீசுறவங்களாவது அந்த நிதானத்த கடைபிடிக்கணும். 2ம் இல்லன்னும் பொழுது தான் அது பெரிய பிரச்சனையா வருது. அதனால தான் இந்த இந்த சேதாரங்கள் நிகழுது. ஆனா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே அட்வைஸ் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா, ஒரு அண்ணன் சீமானுக்கு அது முடியாது. எத்தன பேர பார்க்க, எவ்வளோ பேருக்கு சொல்ல, பல முறைகள்ல 2019, 20 நடந்த கூட்டங்கள்ல சொல்லியிருக்காங்க. பொது ஊடகங்கள கையாளுறவங்க, கண்டபடிக்கு பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, கடுமையான வார்த்தைகள பேசாதீங்க. அதெல்லாம் கடந்து போங்க. எல்லா குற்றங்களுக்கும், எல்லா தவறுகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லோருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்று பல விவரங்கள வந்து பல நேரங்கள்ல அண்ணன் சொல்றாங்க. ஆனா, யாராவது ஒரு பக்கம் ஒரு 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 நிலைப்பாடு எடுத்து ஒரு 2 தரப்பா பிரிஞ்சுடுறாங்க. ஒரு பிரச்சனைய பேச ஆரம்பிச்ச பிறகு, யாரோ ஒரு கருத்து சொன்னா, அதற்குள்ள இன் பிட்வீன்வாங்க. ரீட் பிட்வீன் லைன்ஸ்ன்னுவாங்க. அதுக்கு இடையில ஒரு பொருள உண்டாக்கி, இல்ல ஒரு பொருள பேசி, ஒரு பொருள் இருக்கிறத போல பேசி, இந்த பிளவ யாரோ ஒருத்தர் பேசுன ஒரு பக்கம் ஒருத்தரும் ஒரு 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 குழுவினரும், அத மறுக்கிறவங்க பக்கம் ஒரு குழுவினரும் சேர்ந்து அந்த ஆரம்பிச்சு விட்டவர் எங்கேயோ கூட இருப்பாரு. ஆனா, இவர்களே குழுவா பிரிஞ்சு அத பத்தி பேசுவது வந்து அது தேவையற்றது. என்ன பொறுத்தவரைக்கும் அது எல்லோருக்குமே ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு மனப்பதற்றம் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அதனால தான் ஒரு கம்போஸ்டா, ஒரு நிதானமான ஒரு கம்போஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இல்லாம, ஒரு நிதானம் இல்லாம, கண்டபடி ஏதாவது ஒண்ணு பேசி, குழப்பத்த உண்டு பண்ணி, அதனால தான் இது விளையுதுங்க. அடிப்படையில நான் வெளிய போனவர்கள பத்தி சொல்றேன். வெளிய போனவர்களுக்கு அடிப்படையில பெரிய கோட்பாட்டு முறைன்னா இல்ல, நம்ம மேல கோவம்லாம் இல்ல. ஏதோ ஒரு நேரத்துல ஒரு காயத்துல, இல்ல ஒரு வலியில, இல்ல ஒரு ஒரு தோல்வினால வர ஒரு விரக்தியில ஒரு கருத்த வெளியிடுறாங்க. இப்படி செய்திருக்கலாமோ, அப்படி செய்திருக்கலாமோ, இப்படி செய்யலாமோ, அப்படி செய்யலாமோ, இல்ல நான் அத சொன்னேன் கேட்கல. நான் அப்பயே அத சொன்னேன். இப்பயே நான் இப்ப இத செஞ்சிருக்கணும். இதெல்லாம் செய்யாதனால தான் இந்த சிக்கல் வந்தது. இல்லன்னா நம்ம வென்றிருப்போம். இல்ல இன்னும் இன்னும் வாக்கு எடுத்திருப்போம்ன்னு சொல்லும்போதெல்லாம், அவர்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் சில சமயம் அது புலம்பலா கூட இருக்கலாம். சில சமயம் அது பிதற்றலா கூட இருக்கலாம். ஆனா அத கூட நம்ம இடம் குடுக்கலன்றது எப்படி அது மாண்பாகும்? நான் அது ஜனநாயகம் கூட பார்க்கல. அது எப்படி மாண்பாகும்? அப்ப எல்லோருக்குமான ஒரு கருத்து சொல்வதற்கான ஒரு இடத்தை வைக்க வேண்டியது நம்ம கடமை. நான் வந்து இது கட்சின்னு சொல்ல மாட்டேன். பொது வெளியில, ஒரு ஊடகத்தில, ஒரு சோசியல் மீடியால, ஒரு YouTubeல, ஒவ்வொரு செய்திகள பரிமாறிக்கிற இடத்துல, செய்திகள விவாதத்துக்கு உட்படுத்துற இடங்கள்ல, இது எல்லா இடத்துலயுமே இந்த மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும். ஆனா தொடர்ச்சியா இந்த மாண்பு இங்க நான் இவங்கன்னு இந்த குறிப்பா ஒரு ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன். எல்லார்கிட்டயும் இந்த சிக்கல் இருக்கு. அதுல கூடுதல் குறைச்சல் இருக்கு. நையாண்டியா, கேலியா பேசுறது வந்து அ திமுகல, ஆபாசமா பேசுறது திமுகல பேசுவாங்க. ரொம்ப கொச்சையா பேசுறது வந்து தாவேகால பேசுறத நாம அடிக்கடி பார்க்குறோம். கோவமா பேசுறத நாம் தமிழர் கட்சியில பேசுறோம். எது பேசினாலும் ஒரு மதசார்போடு பேசுறத, இல்ல ஒரு மைய அரசு தொட்டு பேசுறத வந்து பாஜகவுல பா பா பார்க்குறோம் நம்ம. ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள் உடனே அது சாதியா பேசுறத நம்ம எல்லா விதத்திலயும் பார்க்கிறோம். அப்ப அது வந்து முன்பு காலங்கள்ல இந்த சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள் இவ்வளவு பெருசா வளராத காலத்துல அது பெரிய தாக்கத்த உண்டு பண்ணுது. ஆனா நீங்க நீங்க ஏதோ குப்பை தொட்டியில எச்சு துப்புறது போல ஒரு பொது வெளியில 1000 பேர், 5000 பேர் இருக்கிற இடத்துல வந்து வார்த்தைகள துப்பிடுறாங்க பல பேர். அது வந்து பெரிய வலியையும், ஒரு சிலருக்கு அவமானத்தையும் உண்டு பண்ணுது. இப்படி கூட பார்க்கலாம் அத. அவர்களுக்கே இல்லைன்னா கூட அவங்க வீட்ல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள், அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், அவங்க அக்கா, தங்கச்சிங்க, "என்னங்க இப்படிலாம் பேசுறாங்க உங்கள பத்தி" அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வலி உண்டாயிடுது. அந்த வலி வேதனையால கூட சில பேருக்கு வந்து எதிர் விளைவுகள் விளைவுகள எதிர் வினைகள செய்ய வேண்டிய தேவை வந்துடும். இத தான் தவிர்க்கணும். இந்த நிதானம் தான் கடைபிடிக்க வேண்டியது தவிர, வேறு இதில அடிப்படையில எந்த பிழை இருக்கிறதா நான் வெளிய போனவங்க எல்லாருமே தெரியும். நேற்று வரைக்கும் நான் அன்பா பேசிக்கிட்டு இருந்தவங்க. நேற்று என் அண்ணன், தம்பின்னு சொன்னவங்க. நேற்று சரியானவங்களா என் கூட இருந்தவங்க. நேற்று ஒண்ணா தேநீர் குடிச்சவங்க. நேற்று தோள் மீது தோள் கை போட்டுக்கிட்டு சுத்துனவங்க. ஒரே மகிழுந்துல ஒண்ணா உட்கார்ந்துட்டு போனவங்க. இன்னைக்கு எப்படி அப்படி நேர் எதிர் கோட்பாட்டு விரோதியா, கொள்கை எதிரியா போயிட முடியும். அப்ப நான் ஒண்ணு தான் சொல்லிக்க விரும்புறேன். எல்லா தம்பிகளுக்கும், இல்ல ஊடகத்துல இருக்கிற யாருக்கும் சொல்றேன். இன்னும் நிதானம் கடைபிடிக்க வேண்டியது தேவையா இருக்குது. அத கடைபிடிக்கணும். ஒரு மனிதராவே நம்ம சும்மா வாயில வந்தது பேசுறது, இல்ல ஒருத்தர காயப்படுத்துறதே நம்ம வந்து ரொம்ப எளிமையா எடுத்துக்க முடியாது. ஒருத்தர காயப்படுத்துறோம். ஒருத்தர வந்து நம்ம வந்து
அவதூறாக பேசுகிறோம், ஒருத்தர் வந்து நம்ம புண்படுத்துறோன்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல், ஸ்மரணையும் இல்லாமல் பேசுவதே முறையற்றதுன்னு உடனே பேசணும். தமிழ் விரோதி, திராவிட கைக்கூலி, பாஜக அடிவருடி, ஏதாவது ஒன்று அப்படி சொல்ல, அப்படி எல்லா நேரமும் சாயம் விட்டு கொண்டு போவது சரியாக வராது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தன்மை இருக்கும். ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தருக்கு கடவுள் சார்பு இருக்குதுன்னா உடனே ஒரு பாஜகவோட அடிவருடி எப்படி ஆகிடுவார். ஒரு கடவுள் சார்ந்த விஷயங்களில் ஒரு தமிழ் தேசிய கருத்தாளர் ஒரு பாஜகவோட நிலைப்பாடு போல பேசுவார். தமிழ் தேசியமா கடவுள் பற்றி பேச்சாங்க தமிழ் தேசியன்றது வருவார். கடவுள் மறுப்பாளர் ஒருத்தர் தமிழ் தேசியத்துக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் சில நேரங்களில் ஒரு திராவிட கட்சி போல, சில சமயம் திராவிட அமைப்பு போல பேசுவார். கடவுள் மறுப்புல இல்லை கடவுள் எதிர்ப்புல பேசுவார். ஆனா தமிழ் தேசியமா இந்த கோட்பாடான்னு வரும்போது தமிழ் தேசியத்துக்குள்ள அதுதான் அடிப்படை அடையாளம். தமிழ் தேசியரா இருக்கிறதுனால அவர் கடவுள் விரும்பியா இருக்கணும், தமிழ் தேசியமா இருக்கிறதுனால அவர் கம்யூனிசத்தை வெறுக்கணும், தமிழ் தேசியரா இருக்கிறதுனால அவர் நிச்சயமா வந்து கடவுளை வந்து ஏற்கணுன்ற எந்த இதுவும் கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு வச்சிருக்கிறவங்க எல்லா தமிழ் தேசியருக்கும் ஏதோ ஒரு சார்பு இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த சார்பையே அவருக்கு ஒரு சாயமா பூசுறது அது செய்யக்கூடாது. அது ஏன் இவங்க செய்யறாங்க அப்படின்றது நான் அவங்களோட அரசியல் புரிதலின்மை, அரசியலுடைய அனுபவமின்மை, பக்குவமின்மை, இம்மெச்சூரிட்டின்னு நான் பார்க்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் களையப்பட வேண்டியது. இப்படி நம்ம எல்லோரையும், எல்லா அன்பானவர்களையும் நீங்கள் வெற்றி தோல்வியை தாண்டி விட்டுடுங்க. எனக்கு அதில் கூட பெரிய உடம்பு ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை, காலம் பூரா ஜெயிக்காமலே கூட இப்படியே கூட நம்ம தமிழ் தேசியம் பேசிகிட்டே கூட போய்டுறோன்னு கூட வச்சுப்போமே. நமக்கு அன்பானவர்களை, நமக்கு நெருக்கமாக பழகணும்ல, ஒன்றா உட்கார்ந்தவங்களை, பயணித்தவங்களை, சிரித்தவங்களை, மகிழ்ந்தவங்களை, கூடினவங்களை, கொடுத்தவங்களை, வாங்கினவங்களை எப்படி நம்ம அப்படி பேசி அப்படி மனித விரோதம் பண்ணுறது, ஒரு மனதுகளை காயப்படுத்துறது சரியில்லைல்ல. இப்போ அந்த கவனத்தை நம்ம கொள்ளணும். அந்த கவனத்தை கொள்ளாதனால்தான் இந்த சிக்கல் வந்து பார்க்குறேன். இப்போ சமீபமாக ஒரு 4-5 நாட்களாக 4-5 வாரமாக ஏறியவர்கள் எல்லாருமே அடிப்படையில் பெரிய நாம் தமிழ் கட்சியோட முரண்பட்டவர்களோ எதிர்கருத்து கொண்டவர்களோ அப்படிலாம் கிடையாது. பெரும்பாலும் காயத்தாலையும், சில பேர் வந்து சந்தர்ப்பத்துக்காக இங்கே இருந்தோம் நமக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கல, வெளியில் போனால் ஏதோ ஒரு வழக்கறிஞர் பதவி கிடைக்கலாம், இல்லை எனக்கு வெளியில் போனால் வேறு ஏதோ ஒரு கிடைக்கலாம், நான் ஏதோ ஒரு இன்னொரு அங்கீகாரம் கிடைக்கலான்னு அந்த அங்கீகாரத்தை தேடி அந்த அங்கீகார பசியோடு வந்தவங்க அப்படி போனவங்க தான் இருக்காங்களே தவிர பெரிய முரண் அப்படின்னு போனவங்க இருக்கிறதா நான் பார்க்கல. எப்படி இருந்தாலும் நான் வந்து இந்த நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு லாபத்துக்காக போனவர்களை நான் சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதற்குள்ளே தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்தவங்க பெரும்பாலும் 95 விழுக்காடு எனக்கு தெரிந்தவரை தமிழ் தேசியத்துக்காக வந்தவர்கள் தான். இன உணர்வுக்காக, தமிழக நன்மைக்காக, தமிழ் மக்கள் நன்மைக்காக வந்தவங்க தான். அப்போ அவங்க வந்து பதவி கிடைக்கல, இல்லை அரசியல் லாபம் கிடைக்கல, அரசியல் முன்னிலை கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக அவர்கள் வெளியே போக மாட்டாங்க. தமிழ் தேசியத்தில் இந்த 5 விழுக்காடு நமக்கு வந்து இந்த தமிழ் தேசியமும் பேசலாம், அரசியல் முன்னிலையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பயணித்த சில பேருக்கு இந்த முறை கிடைக்கலன்னும் பொழுது அதோட விளைவாக எங்கே கிடைக்குது, எங்கே போனால் நமக்கு கிடைக்கும்னு தேடி போயிருக்கலாம். அவர்கள் என்றைக்கும் போக வேண்டியவர்கள் தான். அவர் இன்றைக்கி போவார்கள், நாளைக்கு தமிழ் தேசியம் வரும்பொழுது அதே மாதிரி மாற்றிக்கொண்டு இல்லைங்க நாங்கள் அன்றைக்கே 2 மனசாக தான் அங்கே இருந்தோம் திருப்பி தமிழ் தேசியத்துக்குள்ளே கூட வருவாங்க. அப்போ அதை நம்ம பெருசாக பொருட்டாக எடுக்க தேவையில்ல. ஆனால் பயணிக்க விரும்புபவர்களை எதையாவது ஒரு காயத்தை உண்டு பண்ணி, இல்லை தேவையற்ற பேச்சுக்களை பேசி வெளியேற்றுவது, இல்லை வெளியேறும்படியான சூழ்நிலைக்கு தள்ளுவது என்பது அது ஏற்கத்தக்கதில்லை. எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரே விஷயந்தான், பையன் பாரு பசு மாதிரி இருக்கான்னு சொல்லலாம், பையன் பாரு மாடு மாதிரி இருக்கான்னு சொல்லலாம். பசுவும் மாடு தான், ஆனால் பசு மாதிரி இருக்கான்றதுக்கும் பையன் மாடு மாதிரி இருக்கிறதுக்கும் பொருள் வித்தியாசம் இருக்குது. அப்போ எந்த வார்த்தைக்கு வந்து தீவிரத்தன்மை இருக்குது, எது வந்து அஃபெண்டிங்காக இருக்குது, எது வந்து காயப்படுத்துது, எதை சொன்னால் வந்து காயப்படுத்தல உயர்த்துறதா இருக்குது அப்படின்னு. ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறதுக்கும், ஒரு ஊனமுற்றோன்னு சொல்கிறதுக்கும், ஒரு நொண்டின்னு சொல்கிறதுக்கும், ஒரு குருடன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குருடன் நொண்டின்னு சொல்லும்போது நீங்கள் ஊனத்தை சொல்கிறீங்க, ஆனால் நொண்டி குருடன் அப்படின்னு சொல்லும்போது, கண் பார்வையற்றோன்னு சொல்லும்போது அது ஒரு நாகரிகமான முறையில் ஒரு குறையாக வெளியிடுறீங்கன்னு அர்த்தம். மாற்றுத்திறனாளின் பொழுது அதை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் நீங்கள் மாற்றுறீங்க. அதாவது குறை இல்லை, அந்த திறன் வேற ஒரு இடத்துல இருக்குது, அதான் மாற்றுத்திறனாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படி சொல்லும்பொழுது ஒரு குறையை கூட ஒரு நிறையா சொல்ல முடியும். அப்போ எதோ பாசிட்டிவாக பேசி பழகுங்கன்னு சொல்கிறாங்களா, அப்போ குறையை கூட நிறைவாக பேச முடியும்னா நீங்களே நம்ம கூட பயணிச்சவங்க அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பேசினா பேசிவிட்டோம், அமைதியாக காத்துருவோமே, அதை விட ஒரு சிறந்த மருந்து என்ன இருக்குது. அப்படி பண்ணலைன்னும் போது அது கொஞ்சம் அது தொடர் பேச்சுக்கள், பேச்சுவார்த்தை, வாக்குவாதங்கள், விவாதங்களில் வந்து அவமானமான பேச்சுக்கள், அசிங்கங்கள், அதனால வெளியேற்றங்களில் முடியுது.
அதை தம்பிகளோ யாரும் செய்யக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேன். அதை தான் நான் என் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். ஓகே சார். இதுல இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் சார். இப்போ இந்த மாதிரி இஷ்யூக்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது சில பேர் பேச தொடங்கினாங்க. இப்போ பாக்கியராஜன் கூட சமீபத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வந்து சீமான் அவர்களே போன்ல அழைச்சாரு. ஆனா அவர் எடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ கட்சி மேல எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு போறவங்களுக்கும் சீமான் அவர்கள் அப்ரோச் பண்றாருன்றது இது மூலமா தெரியுது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அண்ணன் கூப்பிட்டு எடுக்கலன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். அவர் பல முறை அழைச்சி எடுத்திருக்காருல்ல. அவர் எடுக்கல, அதுக்கு முன்னாடி அந்த தைரியத்தில் தானே, அந்த 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 எண்ணத்தில் தானே அண்ணன் கூட கூப்பிடுறாரு, நம்ம அழைச்சா எடுப்பாருன்ட்டு. அப்போ இந்த அழைப்பு கொஞ்சம் முன்னே இருந்திருக்கணும். இல்லை அவர் வந்து அந்த நிலைமையை தாண்டி போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நீ பேசுனா அண்ணன் கூப்பிட்டு பேசிட்டா கன்வின்ஸ் ஆகிடும், எடுத்துட்டா அவருக்கு பதில் சொல்லி ஆகணும், அவர் சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டி வந்துடும். அதனால இனி நம்ம அப்படி எடுத்துட்டா பதில் சொல்லணும். சங்கடமான சூழ்நிலைக்கு வந்துடும். அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு அவர் தடுத்துருப்பார். ஏன்னா அவர் ஒரு நிலைப்பாடு மாற்றம் எடுத்திருப்பாரு. இனி வேண்டாம், இதுக்குள்ளே இருக்க வேண்டாம், இந்த பசங்க நம்மளை ஒரு ரொம்ப நம்ம வயசை தாண்டி நம்மளை குறைவாக பேசுகிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அவர் தனி நபராக அவருக்கு அப்படி நிற்க, அப்படி பேச, அப்படி இயங்க அவருக்கு உரிமை உண்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம அதை நம்ம மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அவர் அதை ஒரு விருப்பமாக சரி பரவாயில்ல. இன்னொன்று, அவர் ஒரு தனிநபர்களை நம்பிலாம் ஒரு இயக்கம் அமைப்பு இல்லை. அந்த வேலையை இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் செய்வாங்க, யாரோ ஒருத்தர் எடுத்து செல்லுவாங்க. மென்மே கம் மென்மே கோன்வாங்க ஆங்கிலத்தில். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், சிஸ்டம் வில் லிவ் ஃபார் எவர். அமைப்பு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் தேசியமும் அப்படிதான், நாம் தமிழர் அப்படிதான். யாரும் வரலாம், யாரும் போகலாம். வருவதாலும் போவதாலும் வந்து நாம் தமிழரோட தன்மை வேறு. நாம் தமிழர் இயக்கம் ஒரு கட்சி இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அது எல்லாருக்கும் பொருந்தும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி.